வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செம டேஸ்டியான வெண்டைக்காய் பருப்பு வடை வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்காங்க. பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா உடையணும், உடைச்சா உடையணும், அந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1-2 முழுசாக தெரியணும், அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்க சொல்ல தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வச்சிருக்க வெங்காயம், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வேறு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெண்டைக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வடை மாவு கூட சேர்த்த எல்லா பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் போல் வடை மாவை போட்டு பாருங்கள், நல்லா பப்புள்ஸ் வரும். அந்த டைமில் அப்போ ஆயில் சூடாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம வடை மாவை கொஞ்சம் போல் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணால் போதும், வடை ஷேப்புக்கு வந்துடும். நம்ம அப்படியே ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாம். நம்ம இந்த டைமில் ஸ்டவ்வை குறைச்சிடலாம். ஸ்டவ் நல்லா ஃபீடாக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாது, வெளியே கலர் கொடுத்துரும். அதனால் நம்ம குறைச்சி வச்சு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை நல்லா வேக விடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஊட்டி பார்த்தீங்கன்னா லேசாக கலர் கொடுக்கும். நம்ம அந்த டைமில் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம மாற்றி திருப்பி போட்டால் தான் எல்லா வடையும் நல்லா ஈவனாக வேகும். கரிஞ்சிடக்கூடாது, அதனால் நம்ம பொறுமையாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வேக பப்புள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். ஒவ்வொன்றா அப்படி மாற்றி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா வேகும், ஈவனாக வெந்து வரும். பாருங்கள் வடை கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்ததுமே பப்புள்ஸ் எல்லாம் கம்மியாயிரும். நம்ம இந்த டைமில் எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் வேண்டாம், இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற வடை மாவையும் நம்ம ஒவ்வொன்றா தட்டி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வெண்டைக்காய் வடை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கன்னா வெண்டைக்காய் வலுவலுன்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க.
வெண்டைக்காய் கூட்டு, பொரியல், குழம்பு செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வடை வெளியே எவ்வளோ மொறு மொறுன்னு, உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வெண்டைக்காய் வடை எவ்வளோ அழகாக சூப்பராக டேஸ்டியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.